பகுத்தறிவு அரங்கம். இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்துட்டு விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல கோவில் தரிசனம் செய்யும் போது அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். அது வந்துட்டு நெட்டிசன்கள் மத்தியில பயங்கர கொந்தளிப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமா அவங்களுடைய கேள்விகள் என்னன்னா, நான் எவ்வளவுதான் முன்னேறினாலும் உங்களுக்கு சரிக்கு சமமா பார்க்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா சாதிய பாகுபாடின் காரணமாக தான் அவர் அந்த கோவில்ல இருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்கிறது பின்னாடி தெரிய வந்திருக்கு. இப்ப இதுதான் பிரச்சனை. இது ஒரு நவீன தீண்டாமையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் சொல்றாங்க. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்துட்டு ஒரு ஒரு நிகழ்ச்சி, அதாவது மார்கழி மார்கழி மாதம் தொடங்குகிறது இல்லையா? ஸோ அதனை முன்னிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில்ல நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு ஒரு சிறப்பு விருந்தினரா வரவழைக்கப்பட்டிருந்தாரு. ஸோ எதுக்காக வரவழைக்கப்பட, முக்கியமா இவரை கூப்பிட்டதுக்கு காரணம் என்னன்னா, அவர் இசையமைத்த பாடல் ஒன்று அங்க நாட்டிகை கொட்டகையில வந்துட்டு இன்னைக்கு அரங்கேற்றம் நடந்துச்சு. ஸோ அதுக்காக தான் முக்கியமா அவர் வரவேற்றிருந்தாங்க. அவர்களை உரிய மரியாதையுடனும் உரிய ஒரு அந்தஸ்துடனும் தான் உள்ள கூப்பிட்டிருந்தாங்க. ஜியர்கள் நல்லாவே அவங்களுக்கு மரியாதை செலுத்தினாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனும் ஒரு வழியா நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நிர்வாகத்தினர் எல்லாத்திட்டையும் போய் அவர் இளையராஜா நான் இதனை தொடர்ந்து நான் உள்ள போய் கடவுளை தரிசனம் செய்து விட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்காரு. அவங்களும் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அதான் நார்மலா எல்லாரும் போற மாதிரி இவரும் போயிருக்காரு. ஆனா இந்த ஒரு சில செலிபிரிட்டி எல்லாம் போனாங்கன்னா அதுக்குன்னு ஒரு உரிய மரியாதை வேற மாதிரி பண்ணுவாங்க போல. லைக் அந்த கொடை தூக்குறது, இல்லைன்னா அந்த ஒரு கவசம் மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் இளையராஜாவுக்கு நடக்கவில்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆயிடுச்சு, இவர் வாட்டில உள்ள போயிருந்திருக்காரு. போன இடத்துல ஆண்டாள் சன்னதிக்கு போயிருக்காரு. நல்ல உரிய மரியாதையோட எல்லாமே நடந்து முடிஞ்சு. அப்புறம் நந்தவனத்தை போய் பார்த்திருக்காரு. அப்புறம் பெரிய பெருமாள் சன்னதிக்கு போயிருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் அதனை தொடர்ந்து அர்த்த மண்டபத்திற்குள் காலடி எடுத்து வச்சிருக்காரு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா அந்த கருவறைக்கு முன்னாடி உள்ள இடம். இது கருவறை கிடையாது. பேசிக்கா நம்ம எல்லாருக்குமே தெரியும், கருவறைக்குள்ள ஒரு சில மனிதர்களை ஒரு சில பிராமணர்களை தவிர வேற யாருமே நம்ம உள்ள போக முடியாதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கும் முன்னாடி இருக்க அர்த்த மண்டபத்துக்குள்ளதான் இளையராஜா காலடி எடுத்து வச்சிருக்காரு. எடுத்து வச்ச உடனே அவரை எல்லாருமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. முக்கியமா யார் ஸ்டாப் பண்ணாங்க பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஜீயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஜீயர்கள்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வைணவ சன்னியாசிகள்னு சொல்லுவாங்க. இவங்களே இருவாத பிரிவினர்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க இந்த திவ்ய பிரபந்தம்ங்கிறத லேண்ட் பண்ணிட்டு அங்க இருக்க கோவிலே நிர்வகிக்கிற பொறுப்புல இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேதங்கள்ல தேர்ச்சி பட்டுட்டு ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்றவங்க. இப்ப இந்த ஜீயர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 4000 திவ்யம் பிரபந்தம் லேண்ட் பண்ணிட்டு அந்த கோவில் நிர்வாகத்தை பார்க்கக்கூடியவர்கள். அவங்க உள்ள வென்ற உடனே இல்லை நீங்க இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு மரியாதையா சொன்னாங்கன்னா கிடையாது. அவங்க உள்ள வந்த உடனே கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இவங்க யாரு உள்ள வர்றதுக்கு, யார் இவங்களெல்லாம் உள்ள விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. கம்ப்ளைண்ட் போனதுக்கு அப்புறமா மிச்ச ஜீயர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்க கோஷம் போட்டிருக்காங்க. எதுக்கு இளையராஜா அவர்கள் இப்படி உள்ள வரலாம், நீங்க யார் வேணாலும் இப்படி உள்ள வந்துடலாமா, நீங்க உங்க இஷ்டத்துக்கு வரீங்க, நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கோஷம் போட்டு கத்திருக்காங்க. வெளியே ஏற வேண்டும் சொல்லி கோஷம் போட்டு கத்திருக்காங்க. உடனே இசைஞானி சைட்ல, அதாவது இளையராஜாவோட சைட்ல இருக்கவங்க ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்ல அர்த்த மண்டபத்துக்குள்ள நாங்க கருவறை மாதிரி தான் அதை பார்க்கிறோம். ஆனா அர்த்த மண்டபத்துக்குள்ள ஒரு சில ஜாதிகள் உள்ள வரவேற்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை ஸ்ட்ரைட்டாவே இது பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே இருந்து சாமி கும்பிட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்காக இளையராஜாவும் அங்க எந்தெந்த சலசலப்பும் ஏற்படுத்தாமல் அந்த அர்த்த மண்டபத்தோட வாசல் இருக்குல்ல, அந்த படிக்கட்டுகள்லயே நின்று சாமி கும்பிட்டுட்டு உடனடியாக அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே கிளம்பியிருக்காரு. வெளியே போகும்போது அந்த நிர்வாகிகள் எல்லாரும் ஏதாவது களங்கம் ஏற்பட்டுருந்தா மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நாங்க ஒரு சில ஜாதியினரை தவிர உள்ள யாரும் விட மாட்டோம், முக்கியமா ஜீயர்கள் இதுக்கு அனுமதி தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. சோ இது தொடர்பாக தான் நெட்டிசன்கள் இவ்வளவு கோபமும் கொந்தளிப்பும் உண்டாயிருக்கு. முக்கியமா இசைஞானி இளையராஜாவை பத்தி பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் பயங்கரமான ஒரு இந்து மதவாதி, ஒரு இந்து பயங்கரமான ஒரு பக்தாளர். அவரை மாதிரி சாமி கூட யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்து நடத்தும் போது கடவுள் பக்தியோடவே ஆரம்பிக்கக்கூடிய ஒருத்தர். ஸோ இதுக்கு மத்தியில தான் நெட்டிசன்கள் கேள்வி கேட்குறாங்க, இப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு மனிதர், அதுவும்
ஒரு நல்ல ஒரு இடத்துல ஒரு நிலையா இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார், அவரே வந்து இப்படி உள்ள விட மாட்டேங்கிறீங்கன்னா சாதாரண ஏழை எளிய மக்களை வந்துட்டு நீங்க எப்படி உள்ள விடுவீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. இதுக்கு மத்தியில தான் வந்துட்டு ஒரு சில நெட்டிசன்கள் வந்துட்டு கேள்விகள், அதாவது இந்த இடத்துல தான் வந்துட்டு பெரியாரை உற்று நோக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இப்ப இளையராஜா வந்துட்டு ஒரு நல்ல இந்துத்துவவாதி. ஆனா ஸ்டில் அவர் வந்து உள்ள விடல. ஆனா பட் ஸ்டில் இவர் வந்து இதாக தான் இருப்பாரு. ஆனா இந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் போறாரு. இந்து மத அந்த அறநிலைத்துறைக்கு வந்துட்டு அவர் சப்போர்ட்டா தான் இருக்க போறாரு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப பெரியாரை உற்று நோக்கினால் அவர் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நாத்திகவாதி, கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளு. ஆனா அவர் கேள்வி கேட்பாரு, என்னையே உள்ள விடல. இப்ப வந்துட்டு இசைஞானி இந்த இடத்துல கேள்வி கேட்கல, அவர் போனாரு, அவர் உள்ள விடலன்னு உடனே அது அவர் அசிங்கமாக கூட கருதாமல் அப்படியே வந்துட்டு வெளியேறினா கூட பரவாயில்ல, அந்த படிக்கட்டுல நின்று அவர் வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆனா இது ஒரு பெரியாரா இருந்தா அவருக்கு நடக்கவில்லை என்றாலும் மற்றொருவருக்காக வந்து அவர் நின்றுப்பாரு. அப்படிப்பட்டவரை வந்து இந்த இடத்துல எல்லாருமே நினைவு கூறணும். ஸோ இந்த இடத்துல எல்லாருமே பெரியாரை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் மத்தியில பரவலா பரவிட்டு வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.